ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த மாதிரி அதாவது என்ன சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்ககிட்ட எத்தனை ஸ்குவாட் வந்து மொத்தமாக வைப் பண்ணி வைப் ஆகிட்டே வைப் இல்லைங்க சி வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல எங்கள் டீமில் ஒரு ஸ்கூபின்னு ஒரு உப்பு காவாதம் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இறங்கிட்டாங்க. அவன் டீமை காப்பாற்றுறதுக்கு உசுரை கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்னடாண்ணா என்ன பண்ணுறான்னு பாருங்கண்ணா. நான் சொல்லி இவனை திட்டுறேன்னு சில பேர் நினைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்துவிட்டு அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அதுக்கப்புறம் அந்த வீட்டையே சுற்றி பார்த்தா ஒருத்தனைக்கானா ப்ரோ இங்கே எனிமி இருக்கான் ப்ரோ வாங்க ப்ரோன்னா போன சைடுக்கு போட்டாங்க. அட பாவீங்களா, எனக்கு ஒரு எனிமி கில்ல விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா பாருங்க மேலே போகிறேன்னா இங்கே எனிமி இருந்தாங்க. இல்லைங்க என்னமோ தெரிலங்க, நான் அடிக்கிறாலாம் எனக்கே கில் வந்துட்டு கடைசியில் யாரா நீ மேலேருந்து அடி வாங்குறதுக்கு கேரக்டர் போட்டு வரான். கடல் பக்கம் போட்டுருந்தா எங்கேயாச்சும் உள்ளே வந்து போயிருக்கலாம். அழகாக வந்து மாட்டிக்கிட்டான். சரி ஓகேங்க, நம்மளால வந்து வாழை போட்டு காப்பாற்றிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ரிவே பண்ண வந்து நிற்கிறானா அப்படியே நின்று வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கே போவானே தெரியாது. அப்புறம் அந்த நிற்கிறான் பாருங்க, அவ்வளோதான், அதான் போஸு. அந்த கண்ணை மாதிரி அப்படியே நிற்கிறவன் தான். அதுக்கப்புறம் நவரவே மாட்டான் அந்த இடத்த விட்டு. இந்த இடத்துல நான் தாங்க தேவையில்லாமல் போயிட்டு ஒருத்தனை கில் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அந்த லூட்டை பொறுக்கிறதுல அவ்வளோ ஆசை. இனிமீர் இருக்காண்டா வாங்கடா போன்ட்டு நான் பாட்டுக்கு ஓப்பனில் போயிட்டேன். அதுதாங்க நான் பண்ண தப்பு. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், என்னை கில் எடுத்துட்டாங்கன்னா அவன் ஓடிட்டான். அவன் வாழை போட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு வரான். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, நான் காமிக்கிறேன். கபோதி எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா அவன், பார்த்தீங்க எவ்வளோ தெனாவட்டுன்னு. இது அதான் கருமான சும்மா சொல்கிறேன். அங்கே பாருங்க போட்டாங்க முடிஞ்சிச்சு. அதாவது நானாவது இப்படி போய் கில்ல போடுறதுக்காக போய் செத்தேன். ரொம்ப அசிங்கமாக செத்து விட்டடா ஸ்கூபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னை தூக்கி விட்டாங்க. ப்ரோ விகே ஓபின்னா சும்மாவா, அங்கே பாருங்க ஸ்குவாடை போட்டு சுற்றிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னே வேணா போட்டுற போகிறேன் இடம் அவனை தூக்கி விட்றா அப்படின்ட்டு இவனை நின்றுட்டு இருந்தான். இந்த இடத்துல 2 பேரையும் கில் எடுத்துட்டாங்க. கடைசியில் இவன் கேரக்டர் போட்டு இங்கே போயிட்டான். இவன் கில் எடுத்துட்டு சீக்கிரம் போய் காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே இருந்தானே தெரில சில மாதிரி நின்று விட்டு அங்கே போய் செத்து விட்டு என்னை காப்பாற்றுறான்னு இப்போ வந்து கதறனா உன்னை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வம்புழுத்துட்டு தாங்க இருந்தோம். கடைசியில் என்ன பண்ணிட்டான், முதல்ல போய் அவனை தூக்கி விட்டான். அட கபோதி ஏன்டா அவனை தூக்கி விட்டா, என்னை தூக்கி விட்றா அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னை தூக்கி விட்டாங்க. மேலே இறங்கி ஒருத்தனை கொண்டுட்டு கன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். சரி இது என்ன நாங்கள் புதுசாக இருக்குது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் இதில் தாவி நானும் போயிட்டு இருந்தேன். பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஷாட்டுங்க அவனை டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணதுக்கப்புறம் வாடா கமாண்டா அவன் சீக்கிரம் அவனை கில்லெடுங்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சேன். இன்னொருத்தன் எங்கேருந்து வந்தானே தெரியல, நான் அவனை கவனிக்கவே இல்லை. இந்த பாறைக்கு பின்னாடி எதுவும் ஒழிஞ்சிருப்பான் போல இருக்குது. நான் ஏதோ லூட் அடிக்கிற நேரத்தில் அப்படி எங்கேருந்து வந்தானே தெரியலங்க. திடீர்னு எங்கிட்ட வந்து அடிச்சு விட்டாங்க. அட பாவிலே கீழே தானே நிற்கிறீங்க அவனை ஏன்னா பாருங்களேன்டா. நோ ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே பிரச்சனை, ரெஸ்பான்ஸே பண்ணுறது கிடையாது அடுத்தவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை தூக்கி விட்டாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜிப்லைன் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க ஒரு பக்கமாக. என்னடா பண்ணுறான் அந்த கபோதி ஜோனுக்குள்ளே இருந்துக்கிட்டு. அங்கே பாருங்களா அவன் என்ன பண்ணுறான்னு. ஏடா அங்கே தான் முடிச்சு போச்சுடா வாடா சீக்கிரம் அப்படின்னா அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க ஜோனுக்குள்ளே. அவன் அவ்வளோதான் வச்சுட்டு போனான்னா ரேங்க் புஷ் பண்ணுறோன்னு பேர் தான். அவன் வருவான் உள்ளே வந்து எங்கேயாவது உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட போயிடுவான், எங்கேயாவது படுத்து தூங்கிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். நாங்கள் புஷ் பண்ணிட்டு கிடக்கணும் டீமை காப்பாற்றுறதுக்கு. ஒருத்தனை டவுன் பண்ணலான்னு பார்த்தேன், நம்மளால் ப்ரோ விகே ஓபி அடிச்சு விட்டாப்புல. சரி ஓகே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாடா ஏதாவது லூட்டுக்கிட்ட பொறுக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எல்லா சகப்புக்கன்னு தூக்கிட்டாங்க. க்ரோஸாவை தூக்கிட்டாங்க. யாருங்க அவன், ஓய்யோ ஹீரோ மாதிரி நிற்கிறாங்க அவன், மெட்டிக்கிட்டு போடுறாங்க அவன், யாருங்க அவன். உங்களுக்கு நிறையா பழசுலேருந்து என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக புரிகட்ரி மேப் விளாடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது அதிகமாக. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சும்மா கண்டென்ட்டுக்காண்டி போகிறது தான் இந்த பர்கெட்ரி மேப்பு. நான் புரிகெட்ரியா மறந்து போச்சு, பர்கெட்ரி வச்சுக்குவோம் பொதுவாக. என்னங்கிறீங்க, நமக்கு தேவை மேப்பு தானே, அதுதான் நம்ம உள்ளே உட்காந்துருக்கோமே. அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த பேரெல்லாம் வாயில் நுழையாததான் யோசிக்கக்கூடாது. சரி ஓகே, பர்கெட்ரி மேப்பு வந்து இந்த எனக்கு பிடிக்காது இந்த மேப்பு. சரி விளாடுவோம் வாடா பர்கெட்ரி மேப் போவோம்னாங்க. எனக்கு எவனோ தெரில இந்த ஸ்குவாடையும் முடிச்சு விட்டாச்சு. கடைசியில் எல்லாம் வந்து செத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. நாங்கள் 3 பேராக தான் உள்ளே வந்தோம். எங்கே ஒரு குருடனை அவன் எங்கே இருக்கான் பாருங்க, குருடா அவனை கூப்பிட்றான், அவனை எங்கே இருக்கான் பாரு, ஜோன் சர்வே பண்ணுது மூதேவி. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியலடா. வாடா விக்கி சீக்கிரம் வாடா டீமை காப்பாற்றினான். வீணா போனோம் இப்போ தான் வரான் ஜோனுக்குள்ள. காகாசு புண்ணியர் கடா அவனை குட்டியாக இருந்ததுக்கு என்னை கொண்டது தான் மிச்சான். அங்கே எனிமி இருந்தாங்க. நானும் விக்கி எதுனா பண்ணிட்டான். அவன் ஒரு பக்கம் லான்ச்சரை இது விட்டுட்ருக்காங்க, வாழை உடைச்சி வாளுக்குள்ளே அடிக்கிறத. நானும் கன்னை வச்சு வாழை உடச்சி அவனை அடிச்சிட்டு இருந்தேன். இந்த கில்லி எனக்கு தான்டா விக்கி, ப்ரோ விகே ஓபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பக்கம் ஒரு துப்பாக்கி ஒன்று போணுச்சு, ஒரு புல்லட் ஒன்று போணுச்சு. எங்கடா ஸ்கூபி அடிக்கிறானா, வளைச்சிட்டு வெட்டுறா ஸ்கூபி. நான் அடிக்கிறானா, அடி வாங்குறான். சரி இப்போ நான் வந்து அந்த கில்லை போட்டேன். அடுத்து எங்கடா ப்ரோ இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து மேலே ஜிப்லைன் அந்த இதுக்கிட்ட இந்த மரத்துக்கிட்ட அடிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க பாருங்க. விட்டுட்டேங்க சரியான ஷாட்டு. அந்த ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு எப்படின்னா இந்த கொஞ்சம் அந்த ஹெச்ஓடியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கண்ணாமனே எதையோ ஒன்று நம்பிக்கிறேன். நான் புல்லட் போக மாட்டேங்குது, சில டைம் வால் விட மாட்டேங்குது, சில டைம் கிரெனேடு போட முடியுது. கிரெனேடு போட முடியல.
அப்புறம் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு வாங்கடா ஜோனுக்குள்ளே அப்படின்னா அவர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்காரு. அவனை தனியாக போகிறான் பாருங்க, அவன் டீமோட வர்றது கிடையாது, அது வர்றது எவனாச்சும் அடிக்கிறது, இல்லைனா எவனாச்சும் சாவ விடுறது, இல்லை நம்ம சாவறது, இதுதான் நடக்குது மேட்ச் ஃபுல்லாமல். அவன் சாவறானா இல்லையா, ஆனால் அடுத்தவனை கொள்றது தெளிவாக இருக்கான். அந்த ஹெல்ப் பண்ணணுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அப்போ வந்து நம்ம டீமை காப்பாற்றணும், ஒரு வாழை போட்டு காப்பாற்றுவங்களும் அதெல்லாம் யாரவே கிடையாது, அந்த பழக்கம்லாம் வச்சுக்கிறது கிடையாது. சரின்ட்டு உடனே நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப லேட் ஆகுதுடா, சிப்ளே இது போடுங்கடா, லான்ச் பேடை போடுங்கடா, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பேடை ஒன்று போட்டாங்க. அவனை பாருங்க அவன் எங்கே நிற்கிறான்ட்டு, லான்ச் பேடில் வாடானா ஜோனுக்குள்ளே போயிட்டு எங்களோட வரல அவர், சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோங்க. அவன் போயிட்டே இருக்கான், அவன் பாட்டுக்கு காதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இறங்கின இடத்துல நாங்கள் எனிமியை பார்த்துட்டோம், அவன் ஃபஸ்ட்டு ஷாட் வச்சான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். இங்கே வாடா எனிமின்னோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சுடுற சவுண்டு கேட்டால் இங்கேருந்து வந்துட்டு இருக்கான். எதுக்கு இங்கே வராங்க நீங்கள், ஒன்றும் ஓசிக்கில் எடுக்கணும், இல்லைனா ஏக்கலை யாராவது கொண்டு விட்டு அவன் ஓடி வந்தான், அதுதான் அதுக்கு தான் வர்றான். அவன் என்னென்னமோ வித்த காமிக்கிறான், வால் போடுறான், பறக்கிறான் வரக்கிறான். நல்ல வேலைங்க அந்த கில்லு எனக்கு வந்துருச்சு. இந்த கில்லு எனக்கு வந்துருன்னு பார்த்தேன். கடைசியில் நான் அடிச்சுக்கிறேன்டா விட்றா அப்படின்னாங்க. நானும் அடிச்சிருந்தாலும் என்னால் அடிச்சிருக்க முடியாது, அவன் எப்படியே போட்டான் அந்த கில்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன கீழே இறங்கினா, ப்ரோ இங்கே எனிமி ப்ரோ வாங்க ப்ரோ கமான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தன் வாழை போட்டாங்க. ஆடா நான் இறங்கினா என்ன பொழந்துருவான், சரி வாடா ஜோனுக்குள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமாக போயிட்டேங்க. ஒருத்தனுக்காக என் உசுரை விட முடியாது, 10 கில்லு போட்டிருக்கேன், இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், கண்டென்ட் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஓடனா போடுறான், என்னடா அவனை கொல்லலையாடா இன்னமும், அவன் இன்னும் கொல்லவே இல்லைங்க, ஏதாவது பண்ணுறா அவனை போட்டு ஓட அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்காங்களா. என்னடா அந்த கில்லு எனக்கு வந்துட்டுடா, என்னடா பண்ணுவீங்க நீங்களா, சும்மா வரீங்களாடா அப்படின்ட்டு நம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சுங்க. அவனை பார்க்கவே இல்லை, முன்னாடி போகிறானே வழியா, அவன் எவ்வளோ முன்னாடி போயிட்டு இருக்கான், அவனை கவனிக்கவே இல்லை பார்த்தீங்களா. அதான் நான் குருடன் சொன்னேன் இருக்கணுமே, அவன் குருடங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒருத்தனை கீழேருந்து ஒருத்தனை கொண்டுட்டேன். இந்த ஸ்குவாடு முடிஞ்சு போச்சா, இது வரைக்கும் 12 கில்லு போட்டிருக்கோம். ஜோனும் சீக்கிரம் வந்துருச்சு எங்ககிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் என்ன பண்ணோம், ஜோனுக்குள்ளே நாங்கள் அவுட் ஆஃப் ஜோனில் தான் இருக்கோம். முதல்ல ஜோனுக்குள்ளே போயிடும்டா, இப்போ எதுவும் சண்டை போட்டுறாங்க, ஹெல்த் வேறு வேகமாக இருக்கும்டா, வந்துருக்கடா அப்படின்னு. அவனை எங்கே சுற்றுறாங்க பாருங்க, அவளை ஒருத்தனை வந்து லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் வாடா ஸ்கூபி என்னை தூக்கிட்டு போடா காப்பாற்றுறா அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, அவன் பொட்டிங்கிட்டு போயிட்டு அவன் பாட்டுக்கு புகையடிச்சு விட்டு கவட்டையில். சரி இருறாரே வரண்டாடுறா வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே ஓடியே போனேங்க, கால் வலிக்க. அவன் பறந்துட்டாங்க 2 பேரும். அவன் ஒருத்தன் வந்து முன்னாடியே ஜோனுக்குள்ளே போயிட்டான். இவன் என்னடானா வண்டி கூட்டு போடானா கில்லு போடுறதுக்கு அவளை வெறியில் ஓடிட்டு இருக்கான் மாப்பிள்ள. அவன் என்னை காப்பாற்றுறானா காப்பாற்றல கடைசி வரைக்கும் இருறா வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலைங்க நான் டக்குன்னு ஜோனுக்குள்ளே வந்து ஒரு வாழை போட்டுக்கிட்டேன். அந்த கண்டெய்னர் சைடு இந்த பக்கத்துலாம் எனிமி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஹெட்ஷாட்டுங்க, இந்த ஸ்குவாடும் முடிஞ்சு போச்சு. இப்படியே தான் ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்குவாட் வைப்புன்னு கிடையாது, இது வந்து ஒரு டம்மி ஸ்குவாட் வைப். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரி ஸ்குவாட் வைப்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கில்லே கிடையாது, சாபம் விட்டண்டி உனக்கு ஒரு கில்லும் கிடையாது, கடைசி வரைக்கும் லூட்டு பொறுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதா, கில்லே போட மாட்டேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லூட்டு பொறுக்கில் இருக்கான் பார்த்தீங்களா, ஜோனே முடிய போகுது, இன்னமும் லூட்டு பொறுக்கிட்டு இருக்கான். நல்லா ஆஹா க்ரோஸாவை ஒரு அவசரத்தில் க்ரோஸாக விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து திரும்பி கூட போயிடலாமான்னு நினச்சேன். ஆனால் டப்புன்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அப்படியே ரிட்டர்னில் வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு வீக்கே அங்கே முன்னாடி போய் நின்றுட்டுருக்கான், ஸ்கூபி பின்னாடி நின்றுட்டுருக்கான். அந்த வாழை ஓடுறா ஸ்கூபி பின்னாடி எனிமி இருக்கான், அவன் அடி வாங்கிட்டு இருக்கான், வாயில் வாங்குறான். அவன் வாழை போட்டு ரெஸ்ட் பண்ணிட்டான். சரி இங்கேனே நின்று அடிப்போம், எப்படியாச்சும் கில்லு கிடைக்குன்னு பார்த்தேன். கடைசியில் அந்த கில்லு போயிடுச்சு. சரி ஓகே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக இங்கனே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், எவனாச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீ சுற்றுனது போதும் கிளம்பு அப்படின்ட்டு பூயாவை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே நமக்கு பூயா வாங்குறதுன்னா பெரிய விஷயமா, நாங்களாம் பல சோனிக்கார. இந்த மேட்சை முடிஞ்சு போச்சு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.